ஹலோ ஆல். நேத்து தான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல பத்தி பேசினேன். பார்த்தா என் மாமா இன்னைக்கு பெரிய சாக்லேட்டா குடுத்து எனக்கு இன்னைக்கு சாக்லேட் டேவ் ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இன்னைக்கு தான் சாக்லேட் டே. நம்ம குட்டி அத பார்த்தது விடுமா? உடனே வாங்கி வச்சுக்கிட்டு கிஃப்ட்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டு குடுக்கவே இல்ல. அவங்களே வச்சுக்கிட்டாங்க. நமக்கு இனிமே இப்படிதான் ஒண்ணும் கிடையாது. நேத்து நைட்டே குட்டியப்பா சர்ப்ரைஸா வந்துட்டாங்க. வரும்போதே ஃப்ரைட் ரைஸ், முட்டை புரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா? அத நாங்க ஏற்கனவே இட்லி சாப்பிட்டனால அத அப்படியே வச்சுட்டோம். காலையில குட்டிக்கு மட்டும் கேரட் தோசை மாதிரி ஊட்டி ஊட்டி விட்டுட்டு நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டேன். எங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்கியா தகராறா இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப கோவமா இருந்தேன். அவங்க கிட்ட பேசவே இல்ல சரியாவே. பார்த்தா திடீர்னு வந்து நிக்கவும் எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் அந்த கோவம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. என்னோட ரோஸெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அவங்கள பார்த்ததும் டக்குன்னு சிரிப்பு என்னை அறியாமலே வந்துருது. இதுக்காகவே சர்ப்ரைஸா வந்திருப்பாங்க போல. நமக்கு தான் இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லாதனால குட்டியை சீக்கிரமே குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு வீடு ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணி தொடச்சு விட்டு நீ சூப்பரா நீட் பண்ணி விட்டுட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் ரன்னிங் நோஸா இருக்கனால அவங்க சாப்பிட்டது அவங்களாவே போனை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நைட் டின்னருக்கு சளிக்கு இதமா நல்லா சுட சுட இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் ஊட்டி விட்டுட்டு நானும் அப்படியே அதே சாப்பிட்டேன்.